ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ஒருத்தருக்கு லாபம் வந்துச்சுன்னா லாபம் வந்துனே இருக்கும், வெற்றி வந்துச்சுன்னா வெற்றி வந்துனே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து அடுத்த ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து விஜயோட ட்ரெண்டில் தான் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 108, அதாவது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன தாவேக்கா இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து 108 இடங்களில் நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதாவது 107 எம்எல்ஏ அவங்க சைடில் இருக்காங்க. அது இல்லாமல் கூட்டணிக்கும் ஆட்சி அமைப்பாங்களாம், முடியாத தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்லாம் சொல்லி கட்சியில் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் ஐயுஎம்எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்திட்டாங்க. இதில் போகிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அஇஅதிமுகவே பிளவுபடுற மாதிரியே ஒன்று எடப்பாடி கோஷ்டி ஒன்று போச்சு, இன்னும் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி இவர் விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ஃபேக்ஷனாக வரணும்னு சொல்லிட்டு வந்து இவங்க சைடில் வந்து ஒரு 25 பேர்கிட்ட எம்எல்ஏ இவங்க கையில் இருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவி சண்முகம் மேட்ரு அந்த ஜாக்பாட் அப்படின்னது என்னன்னா, சிவி சண்முகம் ஒரு சிட்டிங் எம்பி. அவர் எம்பியாக இருக்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னார், ஜெயிச்சிட்டார். இப்போ எதனா ஒரு பதவியில் தான் ஒருத்தர் பதவியில் இருக்க முடியும், பொறுப்பு வகிக்க முடியும். அப்போ என்ன பண்ணார்னா, அவர் வந்து எம்பி போஸ்ட்டு போய் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ அந்த எம்பி போஸ்ட் இப்போ காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து 2 இடத்துல நின்னார். ஒன்று வந்து பெரம்பூரில் நின்னார், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கில் நின்னார். ஓகேங்களா? இப்போ திருச்சி கிழக்கில் வந்து ரிசைன் பண்ணிட்டதுனா அங்கே ஒரு பை எலெக்ஷன் நடக்கும். அதாவது இங்கே திருச்சி கிழக்கில் வந்து விஜய் வந்து ரிசைன் பண்ணிட்டதுனா அங்கே நடக்கும். அது நடக்கும் போதே வந்து எம்பி எலெக்ஷனுக்கும் நடத்தலாம். ஓகேங்களா? ஆனால் எம்பி எலெக்ஷனுக்கு இப்போ வந்து உடனே பை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜூன் 18 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்க? அப்போ அந்த ஜூன் 18 அங்கே நடக்கும்போது அதே ஜூன் 18 இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 இடத்துக்கு வரைக்கும் விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு விஜய்க்கு அது சாதகமாக இருக்கும். அந்த ட்ரிச்சியும் சாதகமாக இருக்கும். எப்பயுமே வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரூலிங் பார்ட்டிக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும், ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் அந்த பை எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து விஜய்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க வந்து எம்பியாக வந்து யாருமே விஜயோடைய தாவேக்கால இல்லை. இப்போ அந்த இடத்துல யாருன்னா ஒரு முக்கியமான பிரமுகர் நிற்பாங்க. நின்னதுக்கப்புறம் அங்கே ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க அதை இன்கேஸ் தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னா ஒரு எம்பி அவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து அங்கே போயிட்டு நேரம் வந்து பாராளுமன்றத்திலையும் அவங்களுடைய குரல் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.